இந்தியால இருக்கிற மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயங்கள்ல கேரளாவோட சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மிக முக்கிய இடம் உண்டுங்க. கார்த்திகை மாசம் மாலையிட்டு தை 1ஆம் தேதி பொன்னம்பலமேட்டுல தெரிகிற மகர ஜோதியை தரிசிக்கிறதுக்காகவே செல்ற பக்தர்களோட எண்ணிக்கை ஏராளம் அப்படின்னு சொன்னா மிகையாகாது. இந்தியா முழுவதும் இருந்து ஐயப்பனுக்கு மாலை அணிஞ்சு விரதம் இருந்து இருமுடி கட்டி வர்ற பக்தர்கள் வருஷா வருஷம் அதிகரிச்சுக்கிட்டே தாங்க இருக்காங்க. சபரிமலை ஐயப்பன் அப்படின்றதுமே நம்ம நினைவுக்கு வர்றது அங்க தினைக்கும் கோவில் நடை சாத்தப்படுறப்ப ஒலிக்கப்படுற ஹரிவராசனம் விஸ்வமோகனம் அந்த பாடல் கண்டிப்பா எல்லாத்துக்குமே நினைவுக்கு வருங்க. இது ஐயப்பனுக்கான தாலாட்டு பாடல் அப்படின்னா உங்களால நம்ப முடியுதாங்க. சபரிமலை ஐயப்ப சுவாமிக்கு உறக்கு பாட்டு அப்படின்ற ஹரிவராசனம் பாடலை இயற்றுனது ஒரு தமிழர் அப்படின்னா உங்களால நம்ப முடியுதாங்க. சபரிமலையில ஐயப்ப சுவாமிய உறங்க வைக்கிற ஹரிவராசனம் விஸ்வமோகனம் அப்படின்ற உறக்கு பாட்டு அத்தாள பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நடை சாத்திர பாடலா